ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் சென்று போன நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உமது செட்டைகளின் நிழலில் எங்களை மறைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் இந்த பரிசுத்த நாளை காணுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த பரிசுத்த நாளிலும் இதோ நாங்கள் இறைமக்களாக, திரு குடும்பங்களாக தேவாதி தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு மனதோடு உம்மை ஆராதித்து இந்த பரிசுத்த நாளின் நன்மைகளை நிறைவாய் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தருளும். இதோ நாங்கள் குடும்பமாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு இந்த ஆராதனின் வழியாக உம்மோடு உள்ள உறவில் நாங்கள் பலப்படுத்தப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 28 பாடுவோம். கீதங்கள் 28 பாடுவோம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில்
இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய இல்லங்களிலே உணர்ந்தவர்களாக, இதோ எங்களுடைய இல்லம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இதோ இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் குடும்பமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தவறுகள், மீறுதல்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மன்னிக்கும்படியாக நாம் கெஞ்சுவோம். ஒருவேளை நாம் குடும்பமாக பாவம் செய்திருக்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவத்திற்கு உட்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, தயவாய் ஒரு விசை இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி பக்தன் ஜெபிக்கின்றான். இதோ நாங்களும் பாவிகள் ஐயா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றாட நடப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
கர்த்தரை துதியுங்கள். நாம் நின்ற வண்ணமாக 95ஆம் சங்கீதத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவர்களுக்கோ மகாராஜனோ பூமி நலங்களும் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களோ அவருடையவைகள், சப்தமருடையது, அவரதை உண்டாக்கினாரேயோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. நாம் படித்து குடித்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய தேவன் நாம் ஒரு சின்ன ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆளுகளுமே. என்னுடைய சித்தத்தை கேட்டீர்களாகில் அனந்தத்தில் கோபப்பட்ட போதோ சோழ நடந்திருந்தது போல உங்கள் இதயத்தை கடின படுத்தாதேயுங்கள். பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். நடந்த சந்ததியை ஆரோசித்து அவர்களுடைய என்றோ என்னுடைய உலகில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 120வது சங்கீதம். 120வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேசைகளே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டலையில் குடியிருந்ததும் போதும். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். பொழுதுமான
உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரதை குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிருச்சு. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்த பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருரையோ மரித்தோரையோ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் கண்டு விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாம் நின்றவனமாக ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குடும்பமாக இறைமக்களாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே குறிப்பாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். தேசத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, திருச்சபைகளின் எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஒருவேளை நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள், கொரோனாவினுடைய தாக்கம் ஒரு புறத்திலே தேசத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே அநேக மக்கள் அநேக விதமான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதை நாம் கேள்விப்படுகின்றோம். ஆந்திர மாநிலத்திலே விசாகப்பட்டினத்திலே ஒரு ஃபேக்டரியிலிருந்து வந்த விஷவாயு தாக்கி அநேகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் உயிரையும் இழந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட விபத்துக்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். இன்னுமாக
மராட்டிய மாநிலத்திலிருந்து, மகாராஷ்டிராவில் இருந்து மத்திய பிரதேசத்திற்கு கடந்து சென்ற தொழிலாளர்கள் அங்கு இரவு நேரங்களிலே ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து உறங்கி கொண்டிருந்த அந்த வேளையிலே அவர்களிலே அநேகர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறது நம்ம கேள்விப்படுகின்றோம். இப்படிப்பட்ட கொடிய சம்பவங்கள் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக, தேசத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தையும் சுபிட்சத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடமாக திரும்பி நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, கதறுகிற பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த வேளையிலே இந்த ஒரு விசுவாசத்தோடு கூட இதோ குடும்பமாக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லோருமாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்தை குறித்ததாக உங்களுக்கு என்னென்ன காரியங்களை கர்த்தர் ஏவுகின்றாரோ எல்லா காரியங்களையும் சொல்லி நீங்கள் ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய தேசம் மீண்டுமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. மீண்டுமாக ஒரு செழிப்பான பாதைக்கு நேராக கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, நீர் அதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தந்திருக்கின்ற நல்ல வளங்களுக்காக, நல்ல செல்வங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். தகப்பனே, எங்களுடைய தேசமானது இன்னுமாக ஒரு புதிய எழுச்சிக்குள்ளாக கடந்து வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதே வேளையிலே நம்முடைய தேசத்திலே கர்த்தர் அவருடைய ஆரோக்கியத்தை ஊற்றும்படியாக, இந்த நாட்களிலே இந்த கொரோனாவினுடைய தாக்கம் நம்முடைய தேசத்திலே வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை நம்முடைய தேசத்தின் மீதெங்கும் அது போடப்படும்படியாக, தேவனுடைய வல்லமை நம்முடைய தேசமெங்கும் ஊற்றப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீர் இறங்குங்கப்பா. எங்களுடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. எங்களுடைய தேசத்திற்கு, தேசத்து குடிமக்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தாவே நீர் தந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். அதே போல இந்த தேசத்திலே எத்தனையோ ஜனங்கள் இங்கு விபத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்து கொண்டிருக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட விபத்துக்களுக்கு, திடீரென ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களுக்கு எங்களுடைய தேசத்தினர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகின்றார். அதனை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நாம் நேற்று தினத்தில் கேள்விப்பட்டோம், திறக்கப்பட்ட மதுக்கடைகள் எல்லாம் மீண்டுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கின்றார். இந்த கொடிய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து வருகின்றார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை எல்லாம் நீர் தந்து வருகின்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலே ஒரு எழுப்புதலை தாங்க. ஆண்டவரை உம்மை பற்றி அறிகின்ற அந்த அக்னியை எங்களுடைய தேசமெங்கும் கர்த்தர் நீர் போட்டருளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவரை என்னை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை வருவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் மூலமாக நம்முடைய தேசத்திற்கு ஒரு சேமத்தை, ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்கு ஒரு வல்லவராக இருக்கின்றார். எல்லோருமாக நம்ம ஜெபிப்போமா? ஜெபிப்போம். வாய்களை திறந்து நாம ஜெபிப்போம். இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல ஒரு ஜெப நேரம். இதோ தேசத்திற்காக, தலைவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதிகாரத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக, எல்லா தலைவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுங்க சுவாமி என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த தேசத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, ஆண்டவர் நீர் மனமிறங்குவீராக. விசேஷமாக தேவரீர், இந்த நாட்களில் எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கின்றீரே. இதோ ஆபத்து எங்களை நெருங்கி இருக்கிறது சுவாமி, எங்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நீர் மனமிறங்குவீராக. எங்களுடைய தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுங்க ராஜா, எங்களுடைய தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த கொடிய வைரஸினுடைய தாக்கம்
அப்படியே செயலிழந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரைவாக ஒரு சுகத்தை நீர் கொடுப்பீராக. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை தாங்க. ஆண்டவரை மனதில் ஒரு தைரியத்தை கத்தனை தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயினுடைய தாக்கம் தேசத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கி போனது என்கின்ற நல்ல செய்தியை நாங்கள் விரைவாக கேள்விப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவனே, இந்த வாதையை கர்த்தனை தடுத்து நிறுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தனீர் மனமிறங்குவீராக. ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கின்றீரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மிடமாக திரும்பி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லியிருக்கின்றீரே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுங்க. இதோ உத்தரவாதிகளாக நாங்கள் நிற்கின்றோம், உக்கிரானக்காரராக நாங்கள் நிற்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திற்குள்ளாக ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் நீர் அனுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக கர்த்தர் மறைத்துக் கொள்ளுங்க சாமி. மேலும் ஆண்டவரை எங்களுடைய தேசத்திலே பின்மாறி எழுப்புதலை ஆண்டவர் நீர் ஊற்றியருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகின்ற எல்லா அருவருப்புகளையும் ஆண்டவர் நீர் நீக்கி போட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவைகள் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருக்கின்றீரோ எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விலகுவதற்கு, இந்த தேசத்து குடிமக்களாகி நாங்கள் அவைகளை எல்லாம் விட்டு விலகி உம்மிடமாக திரும்புவதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாழாக்கும் அருவருப்புகள் எல்லாவற்றையும் எங்களுடைய தேசத்தை விட்டு ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சுபிட்சத்தை தாருமப்பா. ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுங்க சுவாமி. ஆண்டவர் இந்த எழுப்புதல் அக்கினி எங்களுடைய தேசம் எங்கும் அது பரவி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் இறை மக்களாக திருக்குடும்பங்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும் ராஜா. விசேஷமாக தேவரீர் இந்த நாட்களிலே ஆண்டவரே அநேக விபத்துக்களினாலே தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்ற மக்களுக்காக, அவருடைய ஆத்துமாக்களுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரை, ஆந்திர மாநிலத்திலே விசாகப்பட்டினம் பகுதியில் இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட அந்த விஷவாயு நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவர், அதில் உயிரிழந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தை நீர் கட்டளிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேவரீர் ஆண்டவரே, மகாராஷ்டிராவிலே அந்த ரயில்வே டிராக்கில் தலை வைத்து படுத்ததினாலே உயிரிழந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, வாழ்வு தேடி சென்றவர்கள் வாழ்வை இழந்து நிற்கின்றார்களே. ஆண்டவரே, இவருடைய ஆத்துமாக்களுக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது? கர்த்தர் எங்களுக்கு நீர் இறங்கும் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இப்படிப்பட்ட ஆண்டவரை கொடிய கோர விபத்துக்களுக்கு, ஆண்டவரை நாச மோசங்களுக்கு எங்களுடைய தேசத்தை கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையிலே எங்களுடைய இந்திய தேசம் கர்த்தருக்கு உகந்த ஒரு தேசமாக ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்தப்பட வேண்டுமே. ஆண்டவர், நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மனமிறங்குங்க சுவாமி. இந்த வேளையிலே அருமையான பிள்ளைகள் இதோ திருச்சபையாக ஆண்டவரை தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து ஏறெடுக்கின்ற எல்லா ஜெபங்களையும் கேட்டு எங்களுடைய தேசத்தில் ஒரு பெரிய சேமத்தை, ஒரு எழுப்புதலை, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க போகின்றீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற எல்லா விவேகத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. அதே போல தேவரீர் இந்த வேளையிலே உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்கள் ஜெயம் எடுக்கிற ராஜா. ஒரு அற்புதமான விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த உலகமானது உம்மை பற்றி அறிகின்ற அறிவிலே இன்னும் வளரவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய வருகைக்காக ஆயத்தமடையவும் கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. குறிப்பாக கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து இதோ இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த
இணையதளத்தின் வாயிலாக இந்த ஆராதனை வேலையை கண்டுகளிக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவாய் பெருகுவதாக. அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஊரடங்கினாலே ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில குடும்பங்களுக்கு, மிகவும் கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அநேக விதவைகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இனமாக மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்திருக்கின்றோம். அந்த எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதற்காக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டுடைய கிருபை சமாதானம் பெருகட்டும். நம்முடைய திருச்சபையும் தேவனாகிய கர்த்தர் இன்னும் எல்லா விதத்திலும் அவர் பெருகச் செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். ஒருவேளை வேதத்திலே இந்த வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இணைந்து நீங்கள் வாசிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். யோவான் 16வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடன் நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வழிகளை, இல்லை என்று சொன்னால் பாதைகளை அங்கு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒருவேளை தோல்வி அடைந்தவர்கள் வெற்றிக்கான வழிகள் என்ன என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமாக கண்ணீரோடு கவலையோடு கூட வாழுகின்ற பிள்ளைகள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நிம்மதியையும் சமாதானத்தையும் இழந்தவர்கள் அந்த நிம்மதி அடைவதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறைப்பட்டவர்கள் அவர் இந்த சிறையிருப்பில் இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி விடுதலைக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை நாம் நேற்றைய தினத்திலே செய்தித்தாளிலே வாசித்த ஒரு சம்பவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஜல்னா என்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு இரும்பு தொழிற்சாலையிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளர்கள், அவருடைய சொந்த மாநிலம் மத்திய பிரதேசம், ஒரு 20 தொழிலாளர்கள் ஊரடங்கு நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே தங்களுடைய வாழ்வை மீண்டுமாக அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி இதோ தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி அவர்கள் அந்த ரயில்வே ட்ராக் வழியாக அவர்கள் போய்கொண்டே இருந்தார்களாம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் அவர்கள் நடந்தே வந்து விட்டார்கள். இரவு நேரம் அவர்களுக்கு அந்த நடந்து வந்த களைப்பு நிமித்தமாக அந்த ரயில்வே ட்ராக்கிலேயே அவர்கள் தலை வைத்து உறங்கினார்கள். நடந்தது என்ன? அங்கு இரவு வேளையிலே வந்த ஒரு சரக்கு ரயில் ஒன்று அந்த தண்டவாளத்திலே படுத்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது ஏறி ஒரு 16 தொழிலாளர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பத்திரிகையிலே வாசித்தோம். அன்பானவர்களே, வாழ்வை தேடி சென்றவர்கள் ஆனால் வாழ்வை இழந்து போனார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உலகமே வாழ்க்கையை தான் தேடிக்கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறது, விடுதலையை தேடிக்கொண்டிருக்கிறது, நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறது, வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி ஆவலோடு இருக்கிறது. இவற்றுக்கு எல்லாவற்றையும் விடைகளை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழி என்று சொல்லி. அன்பானவர்களே,
இந்த நாளிலே நம்முடைய செய்தியை இந்த சிந்தனையின் அடிப்படையிலே தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஜீசஸ் கிரைஸ்ட் த வே, இயேசு கிறிஸ்துவே வழி என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், மனிதன் எதிர்பார்க்கின்ற இந்த வெற்றி, இந்த சமாதானம், இந்த விடுதலை, இவை எல்லாமே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட நாம் இதனை புரியாத மக்களுக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே வேளையிலே இந்த வெற்றி, இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் அடைவதற்கு, இவைகளை அடைவதற்கான வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கான வழிமுறைகள், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள், சமாதானத்தை கண்டுகொள்வதற்கான வழிமுறைகள், இன்னுமாக விடுதலையை கண்டுகொள்வதற்கான வழிமுறைகள், இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது மாத்திரமே நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவே வழி என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து எதற்கு அவர் வழியாக இருக்கிறார் என்று சொன்னால், விடுதலைக்கு வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே. வே ஆஃப் லிபரேஷன் கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலைக்கான வழியாக அவர் செயலாற்றுகின்றார். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இங்கு 10வது வசனம் முதல் 20வது வசனம் வரையில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வனாந்தர பயணத்தினுடைய ஆரம்பம் அங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அந்த கானானை நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வேளையிலே அவர்களை விடுவித்த அந்த பார்வோன் மன்னன் மீண்டுமாக தன்னுடைய சேனைகளோடு கூட அந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருவேளை அந்த எகிப்தை விட்டு புறப்படும் போது அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இத்தனை நாட்களாக நாம் எதிர்பார்த்த விடுதலை நமக்கு கிடைத்து விட்டது, இத்தனை நாட்களாக நாம் ஆவலோடு ஏங்கியிருந்த விடுதலை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருப்பார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு நீண்ட காலங்கள் நிலைக்கவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால், பின்னதாக பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அங்கு முன்னதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. விடுதலை அடைந்து விட்டோம் என்று சொல்லி நினைத்து கொண்ட மக்கள் இப்பொழுது ஒரு நெருக்கத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான வழி என்ன என்பதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மக்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னதாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, பார்வோனுடைய சேனை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்தார்களாம்? மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன முறுமுறுக்கின்றார்கள்? 11வது 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசேயை பார்த்தவர்கள் முறுமுறுக்கின்ற காரியங்கள், எகிப்தில் எங்களை புதைப்பதற்கு இடமில்லை என்று சொல்லியா எங்களை இந்த வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்தீர்? நாங்கள் அந்த எகிப்து தேசத்திலேயே அவர்களுக்கு ஏதாவது வேலை செய்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமே, எங்களுக்கு ஏன் இத்தனை நெருக்கம் என்று சொல்லி அங்கு மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னதாக இருக்கின்ற பார்வோனை நோக்கி பார்க்கின்றார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களை நடத்தி வருகின்ற தலைவனாகிய மோசேயை பார்த்து முறுமுறுக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் என்ன செய்ததாம்? கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதைத்தான் 10வது வசனத்திலே கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகின்ற பொழுது விடுதலை அடைவதற்கான ஒரே வழி சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகைத்து நிற்பதல்ல. சூழ்நிலைகளை விட மேலான தேவனாகிய
கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 5வது வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 120வது சங்கீதம் 1வது வசனத்திலே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நெருக்கப்படுகின்ற நமக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவதற்கு, ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த வேளையிலே மோசே அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் என்ன சொன்னாராம்? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி. எனக்கன்பானவர்களே, இன்று நீங்கள் பார்க்கின்ற இந்த எகிப்தியரை உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நீங்கள் காணப்போவதே இல்லை. ஒருவேளை எகிப்து என்று சொன்னாலே அது அடிமைத்தனத்திற்கான ஒரு அடையாளம். எகிப்து என்று சொன்னாலே அது வாதைகளுக்கான ஒரு அடையாளம். எகிப்து என்று சொன்னாலே அது ஒடுக்குதலுக்கான ஒரு அடையாளம். ஆகவே தான் இங்கு கூறுகின்றார், இத்தனை காலமும் நீங்கள் அடிமைத்தன வாழ்வு வாழ்ந்து வந்தீர்கள், இத்தனை காலமும் நீங்கள் நெருக்கப்பட்டிருந்தீர்கள், ஒடுக்கப்பட்டிருந்தீர்கள். இன்னும் ஒன்று, எகிப்து என்று சொன்னாலே நிந்தையும் அவமானங்களும் தான். ஆகவே இத்தனை காலங்களில் நீங்கள் நிந்தைப்பட்டீர்கள், அவமானப்பட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் நீங்கள் காணப்போவதில்லை. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த வார்த்தை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறப்பட்டது, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அடிமைத்தனத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கின்றீர்களோ, ஒடுக்கப்படுதலுக்குள்ளாக நீங்கள் இருக்கின்றீர்களோ, கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கின்றீர்களோ, இல்லை என்று சொன்னால் நிந்தைக்குள்ளாக அவமானங்களுக்குள்ளாக இருக்கின்றீர்களோ, இவைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வேலை கர்த்தருக்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனிமேல் என்றும் காணுவதில்லை என்று சொல்லுவது ஒரு புறத்திலே வெளிப்படையான ஒரு விடுதலை, மற்றொரு புறத்திலே உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும். ஒருவேளை எகிப்து என்று சொன்னாலே அது கொடுமைக்கும் பொறாமைக்கும் ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாத்திராகமம் 1வது அதிகாரத்திலே இந்த எகிப்திய ஜனங்களை குறித்து இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பொறாமை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்களாம். இங்கு நாம் வாசிக்கின்றோம், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் என்று சொல்லி. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவன் என்ன செய்தானா, 9வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இந்த ஜனங்களை குறித்ததான ஒரு பொறாமை இந்த மன்னனுக்குள்ளாக வந்தது. இந்த ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். ஒருவேளை நமக்கு ஒரு யுத்தம் என்று சொல்லி வருகிற பொழுது நம்முடைய பகைஞரோடு கூட இந்த ஜனங்கள் கூடி நின்று நமக்கு எதிராக வந்துவிடக்கூடாது, ஆகவே இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி பொறாமை கொண்ட எண்ணத்தோடு கூட அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற இந்த பொறாமைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு கொடுமைக்கும் ஒவ்வொரு தீமைக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். ஆகவேதான் அந்த வேத பகுதியிலே அடுத்த வசனத்திலே மோசே கூறுகின்றார், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை பெறுவதற்காக ஏங்கி நிற்கின்ற வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம்.
கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் திகைத்து நிற்க வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்கள். ஐயோ, முன்னதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறதே, என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் திகைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, the Lord will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதில் ஒரு பெரிய விடுதலையை, அதில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி நாம் அழகாக பாடுகிறோம் இல்லையா? நம்முடைய உள்ளமதின் எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்தில் நாம் சொல்லுகிற பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, நிச்சயமாக இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றாராம். எல்லோருமாக இணைந்து இந்த கவியை நாம் பாடுவோமா? உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலையை எவ்வாறாக உணர்ந்து கொண்டார்கள்? பார்வோனுடைய சேனை பின்னதாக துரத்தி கொண்டு வந்தது. அந்த பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவே கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுத்தார். அவர் மேக ஸ்தம்பத்தை, அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து அந்த இரண்டு சேனைகளும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். துரத்தி வந்த பார்வோனுடைய சேனைகளை எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர் மூழ்கடித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கு நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த பார்வோனுடைய சேனை எல்லாம் அங்கு செத்து கிடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அந்த சேனை அனைத்தும் அங்கு விழுந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். நெருக்கத்தின் மத்தியிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு விடுதலை தருவதற்கு ஒரு வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுதலைக்கான வழியை நமக்கு ஏற்படுத்துகின்றவர். வே ஆஃப் லிபரேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம் வே ஆஃப் கான்சிலியேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வே ஆஃப் கான்சிலியேஷன், சமாதானத்திற்கான நிம்மதிக்கான வழியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சமாதானத்திற்கான வழிகளையும் நிம்மதிக்கான வழிகளையும் அவர் ஏற்படுத்துகின்றவர் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த வேத பகுதியிலே 1வது வசனத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலையில்லாத நிம்மதியில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதியை அருளி செய்வது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த நிம்மதியை அடைவதற்கான வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என்னென்று சொன்னால், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பதாக 13வது அதிகாரத்தை வாசித்து பார்க்க வேண்டும். அந்த 13வது அதிகாரத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களின் பாதங்களை எல்லாம் அவர் கழுவுகின்றார். தாழ்மையை அங்கு சுட்டி காட்டுகின்றார். அவர்களோடு கூட அந்த இரவு விருந்திலே அவர் பங்கு பெறுகின்றார். அதோடு கூட தம்மை காட்டி கொடுக்க போகிறவனும் அந்த கூட்டத்திலே தான் இருக்கிறான். தம்மை மறுதலிக்க போகிறவனும் அந்த கூட்டத்திலே தான் இருக்கின்றான்.
எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் இங்கு கூறுகின்ற ஒரு காரியம், நான் இப்பொழுது உங்களை விட்டு போக போகிறேன் என்று சொல்லி போவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்படி போகிற பொழுது என்னுடைய பிரிவை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் நிம்மதியை இழக்க தேவையில்லை என்று சொல்லி அங்கு கூறுகின்றார். யோவான் 13வது அதிகாரம் 33, 34 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோட சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, எல்லார்ட்டையும் அன்பா இருங்க, அந்த கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அப்படி அன்பா இருப்பதனால என்னுடைய சீஷர்கள் என்பதை நீங்கள் விளங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி அங்கு கூறுகின்றார். அப்பொழுதுதான் அங்கு திகைத்து நிற்கின்றார்கள் சீஷர்கள். ஒருவேளை இவர் நம்பி விட்டு போக போகிறாராமே என்று சொல்லி அவர்கள் ஒரு விதமான கலக்கத்தோடு கூட இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் கூறுகின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. கலக்கத்தோடு இருந்த அந்த சீஷர்களுடைய கூட்டத்தை பார்த்து கிறிஸ்துவானவர் கூறுகின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில நிம்மதியை, சமாதானத்தை இழந்து கலக்கத்தோடு கூட நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கலக்கங்களை எல்லாம் மாற்றி நமக்கு நிம்மதியை, சமாதானத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கின்றார், எப்பொழுது அவரை விசுவாசிக்கின்ற பொழுது. ஆகவே தான் கூறுகின்றார், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலே நம்பிக்கை, என்னிடத்திலே நிம்மதி உண்டு, என்னிடத்திலே சமாதானம் உண்டு என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட நிலைத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இங்கு கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதிக்காக, சமாதானத்திற்காக நாம் ஏங்கி நிற்கின்ற இந்த வேளையிலே அந்த தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்து நிற்கின்ற பொழுது அந்த சமாதானத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியுமா? வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32, 33வது அதிகாரங்களிலே அங்கே சகோதரர்களாகிய யாக்கோபும் ஏசாவும் சந்தித்த அந்த சம்பவங்கள் அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி வந்து தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே வசித்து வந்து அங்கு ஏராளமான சொத்துக்களை எல்லாம் தனக்கு உடைமையாக்கி கொள்ளுகின்றான். இப்பொழுது மீண்டுமாக ஏசாவோடு கூட நல்மனம் பொருந்தி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவன் கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த யாக்கோபு என்ன செய்தானா? வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6வது 7வது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்தான் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. யாக்கோபு மிகவும் பயந்தான், வியாகுலப்பட்டான். ஐயோ, இவனை நான் ஏமாற்றி விட்டேனே, இப்பொழுது இவனும் என்னை எதிர்கொண்டு வருகிறானே, நான் என்ன செய்வது என்கின்ற ஒரு கலக்கம். தன்னை சுற்றிலும் ஏராளமான சொத்து சுகங்கள், ஏராளமான கால்நடைகள், மிருக ஜீவன்கள் இருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு பயம், ஒரு கலக்கம். எப்படி என்னுடைய சகோதரன் என்னை எதிர்த்து யுத்தம் செய்வானா, இல்லை என்று தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி ஒரு விதமான கலக்கத்தோடு கூட நிம்மதியை இழந்து அங்கு நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த வேளையிலும் இந்த யாக்கோபு என்ன செய்தானா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கு நினைத்து பார்த்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கின்றான். என்ன ஜெபித்தான்? 9வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கின்ற கர்த்தாவே, ஏற்கனவே என்கிட்ட நீ சொல்லியிருக்கிறீரே, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கின்ற தேவனே, இப்பொழுது விசுவாசத்தோடு நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். தொடர்ந்து அவர் கூறுகின்றார் 12வது வசனத்திலே, தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி
கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இப்பொழுது நினைத்து பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவைகளை சொல்லி அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய உறவுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு தனித்திருந்து இரவு முழுவதும் அவன் ஜெபித்தானாம். அதே வேளையிலே அங்கு நடந்தது என்ன என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, அந்த 33வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு சமாதான, ஒரு நிம்மதி அவனுக்கு கிடைத்தது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்த்து விசுவாசித்து அவன் ஜெபித்தான். உன் எண்ணத்தாரிடத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, இதோ நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றேன். இப்பொழுது இவைகளெல்லாம் என்னை விட்டு கடந்து போய்விடுமோ என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை, ஒரு நிம்மதியை அங்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே நாம் வாடி போன உள்ளத்தோடு கூட நாம் கலங்கி நிற்கின்ற வேளையிலே இந்த கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளுவதற்காக உரிமையோடு கூட நாம் விடாப்பிடியாக அவருடைய சமூகத்தில் இந்த யாக்கோபை போல தனித்திருந்து போராடி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நமக்கும் ஒரு நிம்மதியை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். ஒரு அருமையான ஒரு பாடல் நம்முடைய கன்வென்ஷன் கீதங்களில் இருக்கிறது. ஒருவேளை கன்வென்ஷன் கீதங்களில் வைத்திருந்தீர்கள் சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. 525வது பாடல். அதில் ஒரு கவியை நாம் எல்லோருமாக இணைந்து நாம் பாட இருக்கின்றோம். 525வது பாடல் நாம் எல்லோருமாக இணைந்து அந்த பாடலின் ஒரு கவியை நாம் பாடுவோம். உம்மை சுமந்து வாழ்வில் பனல் நீளந்து தேடும் உள்ளமைதி தேவன் தந்திடுவார். வருந்தி சுமை சுமந்து வாழ்வில் பலன் இழந்து தேடும் உள்ளமைதி தேவன் தந்திடுவார். வாடும் உள்ளங்களே வாரி இறைவனிடம் தேடும் உள்ளமைதி தேவன் தந்திடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தத்தோடு நாம் பலனிலிருந்து காணப்படுகின்ற வேளையிலே, சமாதானத்தை இழந்து நிற்கின்ற வேளையிலே, நிம்மதியை இழந்து நிற்கின்ற வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நிம்மதியை தருவதற்கு, சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிம்மதிக்கான வழியை அவர் உண்டு பண்ணுகின்றவர். வே ஆஃப் கன்சிலியேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக விடுதலைக்கான வழி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இரண்டாவதாக நிம்மதிக்கான வழியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. கடைசியாக ரட்சிப்புக்கான வழியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. வே ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். அங்கு பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்திலே சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கின்ற வேளையிலே நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்கின்றார்கள். ஒரு பயங்கரமான பூமி எதிர்ச்சி வந்து அவருடைய கட்டுகள் எல்லாம் அங்கு கலன்று போனது. அங்கு வாசல் கதவுகள், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வேளையிலே அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த மாற்றத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது 31வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவன் கேட்டானாம், ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புக்கான வழி என்ன? இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே. அன்பானவர்களே, இந்த கேள்வியை சிறைச்சாலைக்காரன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, இந்த பவுல் சீலா இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவர்களுடைய போதனைகள் அல்ல. பவுல் அந்த இடத்துல பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணலை. அவர்களுடைய வாழ்க்கையை அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். பவுலின் சீலாவுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஜெபிப்பதற்கு நேரம் ஒரு பொருட்டல்ல. அவர்கள் ஜெபிப்பதற்கு அவர்களுடைய சூழ்நிலைகளும் ஒரு பொருட்டல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிப்பதற்கு எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறோம் இல்லையா? ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை ஜெபிப்பதற்கு என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உண்மை கிறிஸ்தவனுக்கு அவன் சார்ந்திருக்கின்ற சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. ஆகவே தான் ஒருவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், உண்மை கிறிஸ்தவனையும் அவன் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்துவையும் யாராலும் எந்த சூழ்நிலையாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி, உண்மை கிறிஸ்தவனையும் அவன் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்துவையும் யாராலும் பிரிக்க முடியாதாம். அன்பானவர்களே, ஆகவே ஜெபிப்பதற்கு இங்கு நேரம் ஒரு பொருட்டல்ல. இனிமே நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. இரவு நேரம் என்று சொன்னாலும் நாம் ஜெபிப்பதற்கு முன் வர வேண்டும். முழங்காலில் நிற்கின்ற கிறிஸ்தவனே அவன் ஜெபிக்கின்ற கிறிஸ்தவன், ஜெயிக்கின்ற கிறிஸ்தவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில் அவருடைய சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான், ஆனால் ஜெபிப்பதற்கு அவர்கள் தவறவில்லையே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே தான் இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற அந்த சிறைச்சாலைக்காரன் ஒரு பெரிய மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்ந்து கொள்கிறான். ஏனென்று சொன்னால், அந்த அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற எல்லோருமே கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒன்று. இன்னொன்று, இந்த பவுல் சீலா இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உண்மைத்தன்மை. என்ன உண்மைத்தன்மை என்று சொன்னால், அந்த சிறைச்சாலைக்காரன் விழித்து பார்க்கின்றான். எல்லா கதவுகளும் திறவுண்டிருக்கிறது, எல்லா கட்டுகளும் கலன்று போனது, இரவு நேரம் வேறு, எங்கே கைதிகள் எல்லாம் தப்பி போனார்களோ என்று சொல்லி அவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதற்கு அவன் முன் வருகின்றான். 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:27 சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய உயிரை அவன் மாய்த்து கொள்ள போனான். அப்பொழுதுதான் பவுல் சீலா இவர்களுடைய உண்மை தன்மையை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறான் அதற்கு அடுத்த வசனத்தில், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். நாங்கள் எங்கேயும் போகலை, நாங்கள் தப்பி போகலை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இதுதான் பவுல் சீலா இவர்கள் இருவருடைய உண்மை தன்மையை வெளிக்காட்டுகின்ற ஒரு பண்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவர்கள் ஜெபத்தில் நிலைத்து நின்றார்கள். எப்படி நிலைத்து நின்றார்கள்? நேரம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. கிறிஸ்தவர்களாகி நமக்கும் நேரமும் சூழ்நிலைகளும் ஒரு பொருட்டல்ல ஜெபிப்பதற்கு. இரண்டாவதாக அவருடைய உண்மை. தங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, ஒருவேளை அவங்க நினைச்சா தப்பி போயிருக்கலாம் இரவு நேரத்தில். தங்களுக்கு அப்படி வாய்ப்பு இருந்தும் உண்மை தன்மையுள்ளவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையை பார்த்துதான் அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய மனதிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகுதான் அவன் கேட்கின்றான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷமாக அது காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இயேசுவால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதனை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசுவானவர் கூறுகிறார் இல்லையா? யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம்
9வது வசனத்திலே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் அவன் ரட்சிப்பை கண்டுகொள்வான் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்தாலும், சூழ்நிலைகளும் நேரங்களும் நமக்கு சாதகமாக இராவிட்டாலும், ஜெபத்திலும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அந்த குணாதிசயத்திலும் உண்மையுள்ளவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் மூலமாக அநேகரை அவருக்கு நேராக அவர் திருப்புவாராம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது இந்த சாட்சியை இழந்து கொண்டே இருக்கின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு, ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த பரிசுத்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இதோ குடும்பமாக நாங்கள் இன்னும் அதிக நேரத்தை ஜெபத்திலே நாங்கள் செலவிடுவோம். ஆண்டவரே, குடும்பமாக இது நாங்கள் இன்னமும் உமக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக நாங்கள் வாழுவோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் இவ்வாறாக அவன் செயல்பட்டதினாலே அங்கே அநேகரை தேவாதி தேவனுக்கு நேராக, அவருடைய வல்லமைக்கு நேராக அவன் வழிநடத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது தானியேலுடைய ஜெப ஜீவியமும் அவனுடைய உண்மை தன்மையையும் நாம் பார்க்கின்றோம். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. பிற்பகுதியிலே, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அதே வேளையிலே 10வது வசனத்திலே, தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒருவேளை சூழ்நிலைகள் தனக்கு சாதகமாக இல்லவே, எத்தனை பேர் தன்னை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஜெபிப்பதை விட்டுவிடவில்லை. ஜெபத்திலே தரித்து நின்றான். நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் தானியேலை அந்த சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைத்து அந்த தரிய மன்னனும் அந்த தேசமும் இந்த தானியேல் ஆராதிக்கின்ற தேவனே மெய்யான தேவன் என்பதை அங்கு உணர்ந்து கொள்ளும்படியாக அங்கு வழிவகுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த தரிய மன்னனுடைய அறிக்கையை நாம் பார்க்கின்றோம். தானியேல் 6வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் அதனை வாசிக்கின்றோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எதனாலே வந்தது? தானியேலிடத்திலே காணப்பட்ட உண்மை, தானியேலிடத்திலே காணப்பட்ட ஜெப ஜீவியம். இதுதான் இந்த தேவாதி தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த மன்னனும் அந்த தேசத்து குடிமக்களும் அறிந்து கொள்ளும்படியாக அது வழிவகுத்தது. அடுத்த வசனத்தில் அவர் கூறுகின்றார், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறவர் என்று எழுதி வைத்தானாம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் அவரை பின்பற்றுகின்ற மக்களாகி நம் மூலமாக தர முடியும். எப்பொழுது? நாம் முழங்காலை முடக்கி ஜெபிக்கின்ற பொழுது, நாம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, தேசத்தின் மாற்றத்திற்காக, எழுப்புதலுக்காக உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தேசத்திலே தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு நாம் பின்வாங்கக்கூடாது. சூழ்நிலைகளை கண்டு நாம் ஒரு நாளும் பின்வாங்கி விடக்கூடாது. ஜெபத்திலே உண்மையிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடு ஆனாலும் பாடி செல்வோம், பரவசமுடனே இயேசு பரந்தான் நம்முடனே என்கின்ற அந்த ஒரு கவியை நம்ம எல்லோருமாக இணைந்து நாம பாடுவோமா? காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே, இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம்
வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் நாம் இயேசுவை பின்பற்றி செல்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து அவருக்காக நம்மை பயன்படுத்துவார். உண்மை கிறிஸ்தவர்கள் என்கின்ற சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்கள், நம் மூலமாக கர்த்தர் அநேகரை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸ்வாட்ஸ் ஐயரை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய பகுதியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான ஒரு தேவனுடைய மனிதர். அவர் ஆங்கிலேய படைகளுக்கு தூதுவராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தாராம். அதன் மூலமாகத்தான் அனுப்பப்பட்டார். அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அநேக இடங்களுக்கு கடந்து சென்று கிறிஸ்துவின் அன்பை அவர் எடுத்துரைத்தார். அவர் ஆங்கிலேய தூதராக நியமித்திருந்த அந்த காலகட்டங்களிலே ஆங்கிலேய அரசாங்கத்தின் சார்பாக அப்பொழுது நம்முடைய பகுதிகளை குறிப்பாக நம்முடைய வட மாநிலங்களிலே ஆளுகை செய்து கொண்டிருந்த ஹைதர் அலி என்கின்ற மன்னனை சந்திப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டாராம். அப்பொழுது ஹைதர் அலி அந்த மன்னர் ஸ்வாட்ஸ் ஐயரை குறித்து இவ்வாறாக கூறுகின்றார். அவர் ஒரு பரிசுத்த மனிதர், அவருக்கு மரியாதையையும் தயையை நாம் பாராட்ட வேண்டும். அந்த ஸ்வாட்ஸ் ஐயரால் நமது அரசாங்கத்திற்கு எந்த தீங்கும் வராது, எந்த விதமான தடையும் இன்றி நம்முடைய பகுதியிலே அவர் கடந்து வரவும் அவர் திரும்பி செல்லவும் நான் அவருக்கு அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கூறினாராம். சொல்லிவிட்டு அவர் கூறுகின்றார், அந்த கிறிஸ்தவனை என்னிடம் அனுப்புங்கள், அவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான், அந்த அளவிற்கு நான் அவனை நம்புகிறேன் என்று சொல்லி ஹைதர் அலி என்கின்ற ஒரு மன்னர், கிறிஸ்துவை அறிந்திராத ஒரு மன்னர், கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அந்த ஸ்வாட்ஸ் ஐயரை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். இது எப்படி வந்தது? இது ஸ்வாட்ஸ் ஐயரிடத்தில் காணப்பட்ட உண்மைத்தன்மை. அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இந்த சாட்சியை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஜெபத்திலே தரித்திருக்கின்ற பொழுதும், உண்மையுள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்கின்ற பொழுதும். அன்பானவர்களே, அதன் மூலமாக மற்றவர்களையும் நாம் ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே வழி என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, விடுதலைக்கான வழி நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இரண்டாவதாக, நிம்மதிக்கான சமாதானத்திற்கான வழியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. மூன்றாவதாக, ரட்சிப்புக்கான வழியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஜீசஸ் கிரைஸ்ட், the way of liberation. Jesus Christ, the way of conciliation. Jesus Christ, the way of salvation. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நெருக்கப்படுகின்ற வேளையிலே இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கலக்கப்படுகின்ற வேளையிலே அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு நிம்மதியை சமாதானத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இயேசுவே வழி என்பதை நாம் கண்டுகொள்வோம். கண்டுகொண்ட நாம் இந்த வழியை அறிந்திராத மற்ற ஜனங்களுக்கும் நாம் சுட்டி காட்டுவோம். அநேகரை அந்த கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 202 பாடுவோம். இயேசு நசரேயின் அதிபதியே. கீதங்கள் 202 பாடுவோம். நசரேயின் அதிபதியே, பவனரபிணையன வரும் இயேசு நசரேயின் அதிபதியே. தேசுரி பரதல வாச பிரகாசம் ஜீவனே அமர பாவனை மகத்துவ இயேசு நசரேயின் அதிபதியே. இந்த உலக சுவை தந்து போராடுது எனதுடலும் அது ஓடி செய்து சீராடு தந்திர அழகை சுழன்று வாதாடு சாமி பவிய
போராடுதே இயேசு நசரேயின் அதிபதியே. நின் சுய பலனெல்லாம் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சமுனை அடைந்து தவற விடாது, தாங்கிய கருணை ஓங்கிய போதும் இயேசு நசரேயின் அதிபதியே. கிருபையுடன் என் இருதயதனில் வாரும் கேடுபாடுகள் யாவையும் தீரும், ஒருமை நம்பிக்கை அண்டு போகவே தாரும், பொன்னுலகமதில் என்னையும் சேரும் இயேசு நசரேயின் அதிபதியே. பவனரத்தினையன வரும் இயேசு நசரேயின் அதிபதியே. ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் கிருபையாக தந்த இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, குடும்பமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலைக்கான வழியை ஏற்படுத்துகின்றவர். ஆண்டவரே, சமாதானத்திற்கான நிம்மதிக்கான வழியை ஏற்படுத்துகின்றவர், ரட்சிப்புக்கான வழியை ஏற்படுத்துகின்றவர். சுவாமி, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் விடுதலையையும் நிம்மதியையும் நாங்கள் ரட்சிப்பையும் கண்டு கொள்கிறோம் என்கின்ற ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கர்த்தர்களுக்கு உணர்த்தின தயவுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, சமாதானத்தை கண்டு கொள்ளும்படியாக, ரட்சிப்பை அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக தேவரீர், இந்த வேளையிலே யார் யார் தங்களுடைய விடுதலைக்காக, சமாதானத்திற்காக, ரட்சிப்புக்காக உம்மை நோக்கி பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற விடுதலையை, சமாதானத்தை, ரட்சிப்பை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே வழி என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் கிரியை செய்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு இறைமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தேவரீர் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலய திருச்சபையின் மக்களுக்காக, ஆண்டவரை கல்லடைக்குறிச்சி சேகரித்த மக்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சுவாமி, தேவைகளை கர்த்தர் நீர் சந்திங்க. சுவாமி, இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவர் ஒரு புதிய எழுச்சியையும் ஒரு மாற்றத்தையும் தந்து விசுவாசத்திலே இன்னமும் நீர் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள், வெளியிடங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற எங்களுடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே பிற நாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, எங்களுடைய திருச்சபை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இருக்கின்ற இடங்களிலே பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க. கைட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தேவரீர், இந்த நாட்களிலே ஆண்டவரை அநேக விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேக விதமான பாதிப்புக்குள்ளாக ஆளாகி இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே ஒரு விடுதலையை நீர் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆலயங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எல்லா ஆலயங்களும் விரைவாக திறக்கப்படுவதற்கு ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வருங்காலங்களிலே எங்களுடைய திருச்சபைகளிலே, எங்களுடைய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை, ஆண்டவர் ஒரு மேலான ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும் சாமி. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவரை இணையதளம் மூலமாக ஒளிபரப்புவதற்காக உதவி செய்த ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதற்கேற்ற ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்து நிமித்தமாக வருகின்ற பலனையும் அவர்களும் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தருளும். தொடர்ந்து எங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீதியான நேரம் முழுவதும், மீதியான காலங்கள் முழுவதும் ஆண்டவர் எங்களை நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்துவீராக. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீச செய்து உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், சுக வாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதித்த இறைமக்கள் அனைவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all.